ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. சாரிடா, வேலையாக இருந்தேன், அதனால தான் வீடியோஸ் போட முடியல. நம்ம தமிழ் பார்த்தே தெரிஞ்சிருக்கோம், மம்மிஸ் பேபி பாய். இது அப்சல்யூட்லி டே தான் டாப்பு, ஜேகே தான் பாட்டம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து டாப் ஜேகே போடுறேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்குடா, வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வீடு தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ஃபேமிலி தான் இருக்குது. ஒரு அப்பா, ஒரு பையன், இன்னொரு பையன் இருக்கான். ஆக்சுவலி நம்ம டேக்கு வந்து அப்போ ஒரு 16 வயசு இருக்கும். நம்ம ஜேகே தான் டேயோட ஸ்டெப் மாம். இப்போ தான் டேயோட அப்பாவை மேரேஜ் பண்ணியிருக்கான். டேயோட அப்பா எப்படின்னா கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் தான். ப்ளஸ் வந்து அவருக்கு இந்த ரொமான்டிக்கான விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக பண்ண வராது. அதில் ஒரு மொக்க பீஸ் தான் வச்சுக்கோ. ஆனால் நம்ம டேவும் ஜேகேவும் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு தடவை நம்ம ஜேகே குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது டே பார்த்துருப்பான். அப்போ டேக்கு அதுலேருந்து நம்ம ஜேகே மேலே ஒரு கண்ணு. அப்பப்பையும் ஜேகே ட்ரெஸ் மாற்றும் போது இந்த 16 வயசுலேயே குட்டி இல்லாத வேலையெல்லாம் பண்ணி அப்பப்பையும் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கோம். நம்ம ஜேகேக்கு 22 தான். நம்ம டே அப்பப்பையும் பார்த்துட்டே இருப்போம். ஒரு தடவை நம்ம டே உங்கள் அப்பா ஏந்து போயிடுவார். நம்ம டே உங்கள் அப்பா மாதிரி பெட்டில் வந்து படுத்திருப்பான். நம்ம ஜேகே நினச்சிப்பான் டே உங்கள் அப்பா தான் நினச்சிருப்பான். பட் ஆனால் நம்ம டே வந்து ஜேகேவை போட்டு தடவுன்னு தடவி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோடனே ஜேகேக்கு புரிஞ்சிடுது. ஏன்னா டேயோட கை குட்டியாக இருக்கும்ல, புரிஞ்சிடுது யாருன்ட்டு. திரும்பி பார்த்தா நம்ம டே தான் சடனாக வந்து ஜேகேவை கிஸ் பண்ணிடுறான் லிப்ஸ்லேயே. நம்ம ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, புதுசாக இருக்குது இந்த ஃபீலிங்ஸு. நம்ம ஜேகேவும் தடுக்கிறான். நான் உன்னோட மம்மி இப்படிலாம் பண்ணக்கூடாது தள்ளு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம டே தான் மம்மினா என் சொந்த மம்மி இல்லை, எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே மட்டும் என்னென்னமோ பண்ணுறான் ஜேகேவை. அதுலேருந்து நம்ம டேவும் ஜேகேவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. எப்படின்னா டேவோட அப்பா வேலைக்கு போன பிறகு நம்ம டேக்கும் ஜேகேக்கும் குஜால்ஸ் தான். 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறது, இப்படி பண்ணுறது ஒரு மாதிரி ரொம்ப இன்டிமேட்டாக இருப்பாங்க 2 பேரும். எப்படின்னா நம்ம டே வந்து ஜேகே அவங்க அப்பா கிட்ட விடவே மாட்டான் ஜேகேவை. அந்த மாதிரி நம்ம டே ஒன்ஸ் என்ன பண்ணியிருப்பான்னா, பெட்ஷீட்குள்ளே வந்து ஜேகேவை மில்க்கு குடிக்கிறேன்ற பேரில் ஜேகேவை பிடிச்சி கடிச்சு வச்சுருவான் அந்த பிளேஸில். அது ரொம்ப ஜேகேக்கு இப்போ காயமாகவே ஆகிடும். அது அப்போ ஆயில்மெண்ட் வச்சுருக்கும் போது டே அவங்க அப்பா வந்துடுவார். ஜேகே மறைச்சிட்டு தான் பேசிகிட்டு இருப்பான். அந்த பாத்ரூம் மறைச்சிட்டு பேசிகிட்டு இருப்பான். டே அவங்க அப்பா தான், பேபி என்கிட்ட எது மறைக்கிறேன், நான் பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது நம்ம டே அவங்க தான் பின்னாடி வந்து டேட் எனக்கு கொஞ்சம் வெளியே திங்ஸ்லாம் வாங்கணும் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான். நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இப்போ நம்ம டே அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு வேலைக்கு. நம்ம டே தான் வீட்டுக்கு வரான். வந்துட்டு ஜேகேவை செம்மையாக திட்டுறான். உனக்கு அறிவு இருக்கா, உன்னோட அவுத்து போட்டு இப்படி தான் காமிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஜேகே தான் நீ என்ன பேசுகிறட்டே என்ன இருந்தாலும் அவர் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்கன்னா நம்ம ஜேகேவை பலான தாடையில் அடிக்கிறான். ஹஸ்பண்டா நான் மைத்தி வேணேன், அப்புறம் பேபி பாய்னு கூப்பிடுவேன். ஹஸ்பண்ட்லாம் கிடையாது, எனக்கு 18 வயசு ஆகட்டும், அப்புறம் அந்த போல்ட்டை தள்ளி விட்டுட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். அப்போ நம்ம ஜேகே தான் அவங்ககிட்டலாம் பேசாதடே அப்படின்றான். ஓ இதெல்லாம் பேசக்கூடாதா, இப்போ நான் வேறு எவ கூடாது படுத்தா வேறு எவ கூடாது இருந்தால் அவனுக்கு ஓகேவா மம்மி அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜேகே தான் அவங்க பலாருன்னு அடிக்கிறான். என்னட்டே அவங்க பேசுகிறேன், என்ன பேச்சு இதெல்லாம், எனக்கு கோவம் வருது இல்லை மம்மி, அதே மாதிரி தான் நாங்கள் டச் பண்ண வரும்போது எனக்கு கோவம் வருது. சரி டென்ஷன் ஆகாது பேபி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டேவை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். நம்ம டேவும் காமாக மெல்ட் ஆகிட்டு அப்படியே கிஸ் போயிட்டு அப்படியே ஒரு செக்ஷன் போகுது அவங்களுக்குள்ளே. இப்போ தான் நம்ம டே ஆடம் பிடிச்சி நான் டேவங்க அப்பாட்ட டேடி நானும் மம்மியும் வந்து மூவி போகிறோம், ப்ளீஸ் டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஜேகேவும் டேவும் தான் மூவி போயிடுறாங்க. அங்கே மூவி போனவன் நம்ம ஜேகேவும் சும்மாவே இல்லை,
அங்கே அடிக்கிறது இங்கே அடிக்கிறது ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். மூவியே பார்க்க விடலை. இப்போ நெக்ஸ்ட் டே தான் இதே மாதிரி வருது. நம்ம டே வந்து செக்ஸ் அடிக்ட் ஆகிட்டான் ஜேகே மேலே. ரொம்ப செக்ஸ் அடிக்ட் ஆகிட்டான். இப்போது நெக்ஸ்ட் டே தான் நம்ம டே வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா, லூனா அவள் பேர். அவள் வந்து இப்போ டேவோட அப்பாவோட சிஸ்டர் பொண்ணு. அவளுக்கு நம்ம டேவை ரொம்ப பிடிக்கும். அவள் எப்படின்னா டேவை செட்யூஸ் பண்ணணுன்னு பண்ணிகிட்ருப்பா. வந்த உடனே நம்ம டேவை தான் கேட்பா ஜேகே கிட்ட. அதாவது டே வந்து அவங்க பையன்றதுனால ஜேகே வந்து ஆன்ட்டின்னு கூப்பிடுவான். ஆன்ட்டி ஒரு சில டைம் மதர்-இன்-லான்னு கூப்பிடுவா. நம்ம ஜேகே வார்ன் பண்ணுவான், அந்த மதர்-இன்-லாலாம் கூப்பிடாது, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னுவா. அப்போ அவள் தான் எப்படியா இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு ஒரு நாள் வரப்போகிறேன், அப்புறம் அப்படி தான் கூப்பிட முடியும் அப்படின்ட்டு நம்ம ஜேகே கிட்ட சொல்லும்போது ஜேகேக்கு ரொம்ப கோவமாக வரும். இப்போ நம்ம ஈவினிங் சாப்பிடும் போது எப்பயுமே டே பக்கத்தில் ஜேகே தான் உட்காந்து சாப்பிடுவா. அப்போது அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு டேக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்குது. ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. சாப்பாடெலாம் முடிச்சுட்டு எல்லாம் போயிடுறாங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் ஜேகே அவங்க அப்பா வேலைக்கு போயிடுறாரு. போன பிறகு நம்ம ஜேகே தான் ரூமில் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கான். நம்ம டே தான் உள்ளே வரான். வந்துட்டு மம்மி அவங்கள நீ எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இந்த ஸ்மெல் பண்ணாமல் பேபியால் இருக்கவே முடியல. எங்கே பேபிக்கு ஒரு ஹக் கொடு மம்மி அப்படின்ட்டு நம்ம ஜேகே கிட்டே வரான். அப்போ நம்ம ஜேகே தான் தள்ளி போட்டேன், என்கிட்ட வராத, நான் இருக்கிற மூடே சரியில்லை. லூனாவாமே லூனா ஓவராக பண்ணுறா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம டே தான் ஜேகேயோட மடியிலே உட்காந்துட்டு ஜேகேயோட கண்ணத்தை பிடிச்சி மம்மி லூனாலாம் எங்கே லூனா பாரு, ஒன்று அடிச்சுக்க யாராலும் முடியாது மம்மி, நீ தான் நான் எப்பயுமே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிஸ் பண்ணுறான். நம்ம ஜேகே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பாத்ரூம் தான் போட்டிருப்பான் ஜேகே. அப்படியே அதை அவுத்துட்டு ஜேகேவோட செஸ்ட்டில் தான் கை வைக்கிறான். மம்மி இது இருக்கு பெருசாகிட்டே போகுது மம்மி, என்னை வேறு மூடாகிட்டே இருக்குது, வெளியே பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு மாதிரி பேசுகிறான். ஜேகே தான் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பியா அப்படின்னு சிரிக்கிறான். இப்போ இவங்க கான்வர்சேஷன் வெளியே கேட்குது. அப்போ லூனா தான் தூங்கியிருக்க மாட்டா, வந்து பார்க்குறா. லைட்டாக கதை ஓப்பனில் தான் இருக்கும். அவங்க யாரும் இல்லைன்ற ஞாபகத்துலேயே இருப்பாங்க, இவருக்கு ஞாபகமே இருக்காது. இப்போ நம்ம லூனா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா, எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் லூனா எதுவுமே சொல்லாமல் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறா. போகிறதுக்கு முன்னாடி ஜேகே பார்த்து உனக்கு வெக்கமாக இல்லை, ஒரு பையன் கூட உன் பையன் இருக்கவங்க கூட போயிட்டு இப்படி இருக்கன்ற மாதிரி அசிங்கமாக ஜேகேவை பேசிட்டு போயிடுவா. இப்போ நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உட்காந்து அழுகுறான், ரொம்ப தப்பு பண்ணுறோமா அப்படின்ட்டு. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டே வருவான். ஜேகே கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அவனோட பார்ட் டைம் ஷாப்பில் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் காசு இல்லதுனால ரொம்ப பார்த்து ஜேகேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அதான் போகிறான். மம்மி மம்மி எங்கே இருக்கீங்க மம்மி, ரொம்ப மிஸ் பண்ணேன் இன்றைக்கி உங்களை, இவ்வளோ வேலை தெரியுமா அப்படின்ட்டு போகிறான். நம்ம ஜேகே எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்கான். நம்ம ஜேகே கிட்டே வந்து ஹக் பண்ணுறான். நம்ம ஜேகே தான் நீ தள்ளி போட்டேன், நான் உனக்கு மம்மி தானே, நான் அப்படியே இருக்கேன், இந்த டச்சிங் கிஸ்ஸிங் எதுவும் வேணாம், நீ ஒரு லிமிட்டில் இரு, நான் என் லிமிட்டில் இருக்கேன்ற மாதிரி பேசுகிறான். நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம ஜேகேவை திருப்பி அடிக்கிறான். என்ன பேசுகிற மம்மி, உள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வந்து என்ன மம்மி பேசுகிற அப்படின்ட்டு நம்ம திட்டுறான். இல்லை அவங்க வேணாம் அப்படின்ட்டு நம்ம அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே அப்படியே இருக்கான். அப்படியே தான் கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. டியாங்க்கு இன்றைக்கி 18th பர்த்டே. இப்போ நம்ம டியாங் தான் எதுவுமே செலப்ரேஷன் வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பான். டேட் என்னை இந்த செலப்ரேஷன்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு குடிச்சிட்டு அந்த மாதிரி இருப்பான். நைட்டு எப்படியும் அவங்க அப்பா பேசி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணப்போ லூனா வந்திருக்கா. பர்த்டே பார்ட்டியில் 6 ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. நம்ம அவங்க வரான். ஜேகே வெறுப்பதுன்றதுக்காகவே லூனா கூட அவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கான். லூனா கூட டான்ஸ் ஆடுறது. அப்போ நம்ம டேவோட அப்பாவும் ஜேகே கிட்ட இங்கே பாரு ஜோடி பொறுத்தவரை செம்மையாரி மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம்ல இந்த மாதிரி பேசுகிறான். ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம அப்போ தான் நம்ம ஜேகே கிட்ட ஜேகே அவங்க அப்பா எல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அப்ரோச் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க 2 பேரும் ஸ்டேஜில். ஒரே கிளாப்ஸ் தான். ஜேகே அவங்க அப்பா சும்மா அவங்க அப்பா சும்மா இல்லாமல் ஜேகே அங்கேயும் இங்கேயும் கை வைக்கிறாங்க. நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப டென்ஷன் ஆகுது.
நம்ம டே அப்படியே பர்த்டே பார்ட்டி முடிஞ்சோடனே டே அவங்க அப்பா வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பாரு. எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பிருப்பாங்க. நம்ம டே தான் வெறி பிடிச்ச மாதிரியே சோஃபாவில் உட்காந்துருக்கான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு. நம்ம ஜேகே தான் சொல்கிறான், டேவும் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணது போதும், எடுத்து வை, இதுக்கு மேலே பண்ணாத, உனக்கு ஒத்துக்காது அப்படின்றான். ஓ என்னை ஒத்துக்காது தான் பண்ணிவிட்டு உன் மயத்துக்கு என்ன, நீ அவன் கூட ஆடினால அந்த கிழ போர்டுக்குள்ளே ஆடுற, அதுவும் நான் இருக்கும் போது என் கண்ணு முன்னாடியே அங்கே எங்கே தொடுறான் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். என்னட்டு அவன் பேசுகிற, இப்படிலாம் பேசாதன்ற மாதிரி சொல்கிறான். அவன் அப்படி தான் பேசும் அப்படின்ட்டு ஜேக்கி கிட்டே வரான். என்னட்டு அவன் பண்ணுறேன், ஏன் என்கிட்ட வர இந்த மாதிரி கேட்குறான். எனக்கு நீ வேணும், நீ வேணும் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம 18th பர்த்டேக்கு ஒன்று தான் கிஃப்டாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வற்புறுத்தி செக்ஸ் பண்ணுறான் ஜேக்கி கூட. இப்போ அந்த டைமில் அவங்க அப்பா ஏதோ வச்சுட்டு போகிறேன்னு வந்திருப்பாரு. பட் அவன் இப்படி பண்ணுறது பார்த்துட்டு நடுஹாலே பண்ணுறான். நம்ம அவனுக்கு கான்ஷியஸ் இல்லை, ஒரு மாதிரி இருக்கான். நடுஹாலில் பண்ணுறது அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பா டேவை தள்ளி விடுறாரு. நம்ம வெறி பிடிச்ச மாதிரியே திருப்பியும் ஜேக்கிக்கிட்டே போயிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே மயங்கிடுறான். நெக்ஸ்ட் டே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க டேவும் ஜேகேவும். நம்ம ஜேகேவை தான் அப்பா கேட்குறாரு, எத்தனை நாள் அது நடக்குது எனக்கு தெரியாமல், என் பையனை எப்படி மாற்றி வச்சுருக்கன்ற மாதிரி இல்லைங்க எனக்கு அவனை பிடிக்குங்க, அவனுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் அவன் இந்த அளவுக்கு ஆவான்னு யோசிச்சு பார்க்கலங்கன்ற மாதிரி சொல்கிறான். பிடிக்குமா, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது யோசிச்சிருக்கணும்டி. 16 வயசு பையனை வச்சுட்டு 22 வயசு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டி. அவனுக்கு குழந்தையா பார்ப்பேன்னு நினச்சா எப்படி பண்ணியிருக்கேன் ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் தான் நம்ம இருக்கான். நம்ம ஜேகே திட்டுறதை பார்த்துட்டு தான், டேட் நீங்கள் அவங்கள திட்டக்கூடாது, நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு அவங்க வேணும் அவ்வளோதான் அப்படின்றான். நம்ம ஜேகே நம்ம உங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப கோவம் வருது. என்ன அவங்க பேசுகிற, என்ன பேசுகிற நீ, உனக்கு உன்னோட எவ்வளோ வயசு பெரியவன், எனக்கு அவள் தான் வேணும், எனக்கு அவள் தான் வேணுன்ற மாதிரி நம்ம அப்படியே சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி கத்துறான். ஹாஸ்பிட்டலில் நர்ஸெல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு டேக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம காமாக வரான். நம்ம அவங்க அப்படின்னா ஜேகே மேலே அப்சஷனாகவே ஆயிடுறான். இல்லாமல் ஜேகே இல்லாமல் டேயால் இருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுறான். அதே மாதிரி டேப்லெட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போட்டுக்க மாட்டேங்கிறான். நம்ம ஜேகே சொன்னால் தான் போட்டுக்கிறான். நம்ம ஜேகேவை ஹக் பண்ணிகிட்டே தூங்கணுன்ற மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். நம்ம அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம நம்ம ஜேகேக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்ட பிறகு நம்ம இதான் சாக்குன்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்ட பிறகு நம்ம ஜேகே பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜேகே விடவே மாட்டான். ஜேகே அங்கே பிடிச்சி கிஸ் அடிக்கிறது, இங்கே பிடிச்சி இப்படி பண்ணுறது அப்படியே இருப்பான். நம்ம ஜேகே ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ ஜேகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இப்போ டேக்கு தான் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம டேக்கு ஒரு சந்தேக புத்தி, யாரோட குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஜேகே அவங்க அம்மா ஜேகே அவங்க அப்பா கூடயும் செக்ஸ் பண்ணியிருக்கான்றதுனால டவுட்டில் நம்ம ஜேகேக்கே தெரியாமல் தூங்கும் போது பிளட் எடுத்துருக்கோம். ஜேகே என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். பட் ஆனால் பெருசாக கண்டுக்கல. பிளட் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணதில் அது டியாங்கோட டிஎன்ஏ கூட தான் மேட்ச் ஆகிருக்கு. நம்ம டியாங்க்கு சந்தோஷம். அப்போது அதுலேருந்து நம்ம டியாங் ஜேகே ஃபஸ்ட்டு பார்த்ததை விட நல்லா பார்த்துப்பான். ஒரு நாள் நம்ம ஜேகே ரூமில் திங்ஸ்லாம் தேடும் போது அந்த ரிப்போர்ட் கிடைக்கும் கையில். அதை பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அழுகுறான் ஜேகே. அப்போ உனக்கு அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படியே உன்னை ஏமாற்றிடுவேன்ற மாதிரி அழுதுட்டு டியாங்கு தான் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க ஜேகே. இந்த மாதிரி இப்படி இருப்பான்னு யோசிச்சு பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலே நானும் பேபியும் உனக்கு வேணாம், அதை விட்டு போகிறோன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம ஜேகே போயிடுவான். எனக்கு தான் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு மம்மின்னு கத்திட்டே வரான். அதான் ஜேகே இல்லை, லெட்டர் மட்டும் இருக்குது. அதை படிச்சுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறான். அன்றைக்கி இது பண்ணியிருக்கவே கூடாது, பண்ணிவிட்டு அதை அங்கேயே விட்டு வந்திருக்கணும். ரிப்போர்ட்டை வீட்டுக்கு கொண்டு வந்தது தான் தப்பாக போச்சு. என் மம்மி இல்லாமல் என்னால் 1 day கூட இருக்க முடியாது. எப்படி இந்த மாதிரி அழுகுறான் நம்மட்டே. அப்போ நம்மட்டே தான் இந்த பண்ணுறது ரைட்லாம் சுற்றி கண்டுபிடிச்சிட்டான் ஜேகேவை. ஜேகே ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருக்கான். பெஞ்சில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். டேங் தான் முட்டி போட்டு ஜேகே கிட்ட
மம்மி தயவு செஞ்சு என் கூட வந்துடு மம்மி, தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி. ட்ரா நம்ம டேக்கே தான். டேங் உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லை டேங். நான் கூட வந்து என்ன டேங் பண்ண போகிறேன்? நம்பிக்கை இல்லாதவங்க கூட எப்படி டேங் வாழ முடியும்ன்ற மாதிரி நம்ம ஜேகே அழுகுறான். இல்லை மம்மி நான் அவனை பார்த்துப்பேன், ப்ளீஸ் மம்மி ஒரு தடவை நம்ம அழைச்சிருன்ற மாதிரி நம்ம அழுது நம்ம டேக்கு வீசிங் வந்துடுது. ஜேகே தான் டேவோட பேக்லேருந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்து டேக் கொடுத்து காம் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம டேக்குக்கு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஓகேடா, இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, தொண்டை கட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் 1 ஷாட்டில் பார்க்கலாம். என் வாய்ஸ்லேயே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.